ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியின் பெரும் கருணையினாலே நம் ஈரோடு மாவட்ட ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனத்தின் நேரலை சத்சங்கங்கள் நல்ல முறையிலே நல்ல தலைப்புகளில் நல்ல பேச்சாளர்களை கொண்டு நடந்து வருகிறது. இன்றைய தினம் சனாதன சாரதி 22வது வாசகர் வட்டம். வழக்கம் போல் 2 பேச்சாளர்கள். முதலில் பேச இருப்பவர் திரு ஏ பிரபு அவர்கள். நம் ஸ்ரீ சத்யசாய் மேல்நிலைப்பள்ளி சித்தோட்டில் இருக்கக்கூடிய சத்யசாய் மேல்நிலைப் பள்ளியிலே உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் கடவுளின் அளவற்ற எப்படி பெறுவது என்னும் தலைப்பு பிப்ரவரி 2018 இதழில் வந்தது. அந்த தலைப்பில் பேச இருக்கிறார். அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக பேச இருக்கும் நபர் செல்வன் சாய் கிருஷ்ணா சேர்ந்தவர், மதிப்பிற்குரிய திரு செல்வன் புதல்வன். அவர் உண்மையான யார் என்னும் தலைப்பு சனாதன சாரதி மே 2019 இதழில் வந்தது. இவர்கள் இருவரும் இன்றைய சாதன சார வாசகர்களுடன் பேச்சாளர். மதிப்பிற்குரிய திரு பிரபு அவர்கள் பேசுவார். சாய்ராம். சாய்ராம் சாய்ராம் பேசுவோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சனாதன சாரதி வாசகர் வட்ட நிகழ்வில் எனக்கு பங்கு பெற வாய்ப்பளித்த நம்ம சுவாமிக்கும் சாய் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு பிப்ரவரி 2018 சனாதன சாரதியில் கடவுளின் அளவற்ற கருணையை எப்படி பெறுவது என்று பக்தர்கள் மத்தியில் சுவாமி அருளியது உங்கள் முன். ஒவ்வொரு பக்தனும் தெய்வத்தை ஒவ்வொரு விதமாக கருதுகிறான். கடவுளுக்கு என்று தனியொரு வடிவம் கிடையாது. ஒவ்வொரு பக்தன் மீதும் கடவுளின் அருள் அவன் அடைந்த ஆன்மீக அளவுக்கு ஏற்ப பொழிகிறது. ஓ பிரபுவே, ஒவ்வொரு பக்தனுக்கும் அவனது அனுபூதியின் இயல்புக்கும் அளவுக்கும் ஏற்ப தோன்றுகிறாய் என்றார் அன்னமாச்சாரியார். சமுத்திரம் எல்லையற்று விரிந்து கிடக்கிறது. அதிலிருந்து உன்னால் எவ்வளவு நீரை எடுத்து செல்ல முடியும் என்பது உன்னிடம் உள்ள பாத்திரத்தின் அளவை பொறுத்து அமையும். ஒரு சிறிய பாத்திரம் உன்னிடம் இருந்தால் அதன் அளவை விட அதிகமாக நிரப்ப முடியாது. அது போலவே உன் இதயம் குறுகி இருந்தால் தெய்வ அளவும் குறைவானதாகவே கிடைக்கும். இதயத்தை விசாலமாக்கினால் கடவுளின் கருணையை அளவின்றி பெற முடியும். இதயத்தை விசாலமாக்குவது எப்படி? குறுகிய வேறுபாடுகளை களைவதன் மூலமும் ஆசைகளை அடக்குவதன் மூலமும் இதயம் விசாலமாகும். தனியாத ஆசைகளை வளர்த்து கொண்டால் இதயம் குறுகிவிடும். விசாலமான இதயம் என்பது எல்லோரிடமும் தெய்வம் இருக்கிறது என்ற உண்மையை உணர்த்துவதுதான். அப்போதுதான் மாற்றம் அடையாத மெய்நிலையை நீங்கள் அடைய முடியும். சிவராத்திரி என்று போர்ணச்சந்திர அரங்கத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருளியது. சுவாமியோட கருணை நம்மால நல்லா உணர்ந்துக்க முடியும் என்பதற்கு என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல சம்பவங்கள் எனக்கு ஒரு சான்றா இருக்கும் சாய்ராம். அதுல நான் நம்ம சாமி ஸ்கூல்ல கடந்த 17 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் சாமி ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா சாமியோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லாம நாங்க இருக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை சார். எதையும் எதிர்பார்க்காம சுயநலம் இல்லாம உண்மையா சாமியை நம்பினா அவர் எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார் என்பதற்கு எனக்கு லைஃப்ல கிடைச்ச ரொம்ப ஒரு அனுபவம் சார். அது உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் விரும்புகிறேன் சார். நம்ம ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நம்ம மன்னிக்கணும், கொஞ்சம் லவுடா பேசினா பெட்டரா இருக்கும் சார். சரி சார். நம்ம ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்ல நம்ம த்ரோ பால், அத்லெட்டிக்ஸ், ஸ்குவாஷ் அப்படிங்கிற போன்ற கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமியோட பிளஸ்ஸிங்ஸ்ல நம்ம நிறைய ஜெயிச்சுட்டு இருக்கோம் சார். நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். அந்த மாதிரி 2009 நவம்பர் 6, 7, 8 தேதியில பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஹரித்வார் உத்தரகாண்ட் மாநிலத்துல தேசிய அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியில பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பாய்ஸ் 8 பேர் நம்ம தமிழ்நாடு டீமுக்காக கலந்துக்க போறாங்க. அந்த மீட்டுக்காக கலந்துக்கிறோம். அப்படி அந்த டீம் கலந்துக்கிற டைம்ல இங்கிருந்து நம்ம கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கன்சீவா இருக்காங்க. 9 months டெலிவரி டைம் அந்த டைம்ல. அதனால போகும்போது நான்
பிரின்சிபல் சார்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னேன் சார், அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்க வேற யாராவது நம்ம ஷாப் அனுப்பிச்சிடலாம், இங்க கூட இருங்க, அவங்க பிசினஸோட கூட இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பசங்களோட ஆசை என்னன்னா, சார் நீங்க கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் தாண்டி நேஷனல் லெவல் போகும்போது கூட அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம கூட தான் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி போயெல்லாம் ரெடி பண்ணி டாக்டர் மேடம் ஷியாமலா மேடம் அவங்க வந்து கரஸ்பாண்ட் சார் அந்த மேடம் வந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், மேடம் இது மாதிரி இருக்குங்க, சரி தைரியமாக போயிட்டு வாப்பா, அது நம்ம சாமி நாங்களே இருக்கவங்களை பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. நானும் சாமி மேலே சாமிகிட்ட கும்பிட்டு எங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். ஒய்ஃபு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பத்திரம் பார்த்துக்கணும், எங்கள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ட்ரெயின் ஏறி சென்னை போயிட்டோம் சார். சென்னையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் போகணும். அதனால் நாங்கள் சென்னையை கிளம்பிட்டோம். போயிட்டு இருக்கும்போது சென்னை போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இது மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரே சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம இருந்திருந்தா ஹீராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். இருந்தாலும் சுவாமியோட பிளஸிங்ஸ் நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்ட்டு. அப்போ டாக்டர் மேடம் ஃபோன் பண்ணி தைரியம் போயிட்டு வாப்பா, சூப்பராக சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. நான் சந்தோஷத்துல போயிட்டு அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம பசங்க ஆடி நம்ம ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் நம்ம ஸ்கூல் 3rd பிளேஸ் வந்தாங்க நம்ம தமிழ்நாடு. அது நம்ம பசங்க 8 பேர் மெரிட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போல்லாம் வீடியோ ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை நம்ம ஃபோனில். நான் ஃபோன் மட்டும் தான் பேச முடிஞ்சது மிஸ்ஸிட்ட. அப்புறம் நான் நேரில் வந்து 1 வீக் கழிச்சு தான் வந்தோம். பாப்பா பார்த்துட்டு சாமியோட மந்திரில் போய் நம்ம ஸ்கூலில் போய் கொஞ்சம் ப்ரே பண்ணேன். அப்புறம் சாமியை நிறைய காப்பாற்றிட்டீங்க அப்படி சொன்னேன். இப்போ சொல்லும்போது கூட நமக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த சாமி பார்த்தீங்கன்னா சாமியோட கிரேஸ் நமக்கு, நம்ம பசங்களை பார்த்துக்கிட்டோம்னா மற்ற எந்த ஒரு எதிர்பார்க்காம நம்ம செஞ்சோம்னா நம்ம சாமி கண்டிப்பாக நமக்கு பேக்ரவுண்டில் ஹெல்ப் பண்ணுவார், நம்ம கருணை வந்து என்றைக்கும் நம்ம மேலே கண்டிப்பாக காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இது நாங்கள் ரொம்பவுமே அனுபவத்தை புரிஞ்சுட்டோம் செய்யலாம். அப்புறம் ஒய்ஃப்ட்டு கேட்டேன், எப்படி இது மாதிரி ஆச்சுன்னா, நாங்கள் இங்கே ட்ரெயின் ஏறும்போது எனக்கு வழி வந்துருச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். அப்புறம் மேடம், டாக்டர் மேடம், பிரின்சிபல் சார், அவங்க மகாமிஸ் மேடம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அவங்க கூடவே இருந்து சார் நமக்காக போயிருக்காங்க, நம்ம சூப்பரஸ் வந்து வரோம், ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேடம் ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணி நார்மல் பிரசவம் அமைச்சு சேரம். அதனால ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக சொன்னே, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேர் சாய் சொல்லி தான் பேர் வச்சிருக்கோம். பாப்பா 6th வந்துட்டா சேரம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் சாமி ஸ்கூலில் தான் கன்வீன் பண்ணணும், வேற பக்கம் போகிறக்கு எங்களுக்கு எங்கேயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணுறேன். சாமியை என்ன அனுப்புறதுக்கு இது இல்லை, சாமியே எங்களை இது பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேரம், நம்ம இதுலேருந்து நம்ம சேவாக்கு சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொரு டைம் நம்ம ஸ்கூல் பசங்க கூட்டிகிட்டு போவோம். 10th முடிச்ச பசங்களும் நம்ம சர்வீஸ் கூட்டிகிட்டு போவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் பசங்க கூட்டிகிட்டு போவோம் சார். ஒரு 20 பசங்களை கூட்டிகிட்டு மே மாதம் சர்வீஸ்க்கு 15 நாள் சர்வீஸ்க்கு அங்கேயே எடுத்து பண்ணிட்டு வரது டிபி சார் சொன்னார். நாங்கள் கிளம்பிட்டு நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்போ போன உடனே நமக்கு வந்து இது கொடுத்தாங்க சார், நம்ம ரூம் வைஸ் டியூட்டி கொடுத்தாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கலாக கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5 பசங்களுக்கும் எனக்கு மட்டும் இது கொடுத்தாங்க சார், ரூம் வைஸ் இது கொடுத்தாங்க. அப்படி போகும்போது சாமி வெளியே போகும்போதெல்லாம் அந்த ரூப்போட பின்னாடி நம்ம போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ் போகும்போது எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது சாமி பார்த்துட்டு போகும்போது. எங்களோட நேரம் எல்லாம் ஒரு 1 டே விட்டு 1 டே சாமி வந்து வெளியே வந்துட்டே இருந்தார். போய் நம்ம அவரோட ஈஸ்வரம் சம்மதிக்கு அந்த மாதிரி போயிட்டே இருவார் சாமி. அப்போ நான் கூடவே போவோம். அது மே மாதம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் சார், ரொம்ப அது ஆந்திர பிரதேஷ்ல ரொம்ப ஹீட்டு. காலையெல்லாம் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குப்பம் வந்துருச்சு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு பசங்க எங்களை சொன்னாங்க, சார் இது மாதிரி இருக்கு, இப்போ நினைச்சு விட்றா சாமி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ டெய்லி டிபி சார் வந்து எங்களை ஃபோன் பண்ணி கேட்பாரு, எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு. பிரின்சிபால் சாரும் டிபி சாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. அப்போ நான் டிபி சார்கிட்ட சொன்னேன், சார் எல்லாம் ஓகே, ஆனால் வெறுங்கால ஓட வைக்கிறதா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சார், பசங்களை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம ரோட்டில் ஓடும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி மனசு. அதான் சார் மதம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், சாமி அதெல்லாம் நீங்கள் எது பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸு நல்லா பயன்படுத்தி பசங்களை பூஸ்டப் பண்ணுங்க. சரிங்க சார், கண்டிப்பாக நான் எதுவும் நினச்சிக்கல, பட் இருந்துச்சு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 2 days இருக்குது சார், நம்ம இதே போயிட்டு இருந்தோம். ஒரு 2 days கழிச்சு நம்ம அந்த கோஆர்டினேட்டர் எங்களோட இன்சார்ஜ் வந்து சார் வந்து, சார் உங்களோட செப்பலோட அளவில் என்ன எழுதி கொடுங்க அப்படின்ட்டு. ஏங்க சேரம் வேணும் இல்லை சார், சக்கரவர்த்தி சேரம் சொன்னார், உங்களை எல்லாத்துக்கும் சிக்னஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா யாருக்கும் அந்த மாதிரி இல்லை. இனிமேல் வர்ற பசங்க எல்லாத்துக்கும் கொடுங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாமி இது பண்ணுறாருன்னு எங்களுக்கு ரொம்ப இது இருந்துச்சுன்னா நாங்கள் திங்க் பண்ணிட்டோம். சாமி ப்ரே கூட பண்ணல, ஆக்சுவலாக இப்படி இருக்குன்னு நினைச்சோம்.
அதுக்கே பார்த்தீங்கன்னா சாமியோட கருணை மேலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசங்க எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க. அதனால கண்டினியூ அந்த வருஷத்துல கண்டினியூ 6 இயர்ஸ் நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் நாங்கள் இது பண்ணோம் சார். நல்லா இது பண்ணிட்டோம் சார். நம்ம டைம் இருக்குல்ல சார்? சார் சரி சரி சார். சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டுக்கு ஒன்று போயிருந்தோம் சார். நம்ம சென்னையில் வந்து செயின்ட் ஜான் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுக்கு வந்து நம்ம மேட்சுக்கு போயிருந்தோம். நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு ஒரு மேட்சுக்கு போயிருந்தோம் சார். அதுல நம்ம பிளேயர்ஸ்க்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஷர்ட் கொடுத்துருக்கோம் சார். நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு அதுல பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் ஏ கேம் பிளே அப்படின்னு நம்ம ஒரு வாசம் கொடுத்தா போடுவோம். சாமி சொன்ன ஒரு செய்திஸ் போடுவோம். லைஃப் இஸ் ஏ கேம் பிளே அப்படின்னு போடுவோம். அதை பார்த்து நாங்கள் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் தான் சார். அவங்க எல்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டாங்க. பசங்களை பார்த்துட்டு இன்னும் உங்க சாமி வந்து வாழ்க்கையை விளையாட்டு எடுத்து சொல்றாரு. வாழ்க்கையில ஒரு கஷ்டம் தெரியுமா, அது வந்து நீங்க விளையாட்டு எடுத்து சொல்றாங்க, இன்னும் உங்க ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா, அப்ப எப்படி நீங்க பசங்களா நீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப டீஸ் பண்ணாங்க பசங்க. பசங்க யாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நானும் வாட்ச் பண்ண சொல்றதை கேட்டுட்டு அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சார். அவங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் பசங்க சொன்னாலும் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார். எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. லைஃப் இஸ் ஏ கேம் பிளேனா சாமி சொன்ன ஸ்டேக்ஸ் வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற அப்படின்னு சொல்லி நீங்க விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சார், நம்ம டாக்டர் சார் நம்ம எங்கிட்ட சொல்லியிருந்தாரு இருக்கா, நான் கேட்டு போது அதை அப்படியே வச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். லைஃப் அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல எப்படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றோமோ சேம் வாழ்க்கையிலையும் நம்ம லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆடணும். எப்படி கேமுக்கு ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் எவ்வளவு எப்பாடு முக்கியம் இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம ஒழுக்கத்தோட தான் வாழணும். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் தேவை சார். ஒரு ஸ்போர்ட்ஸ்னா கண்டிப்பாக கோஆர்டினேஷன். எல்லா டீம் வந்து தனிப்பட்ட ஒருத்தனால பண்றது இல்லை, கோஆர்டினேஷனால வேணும். லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோஆர்டினேஷன் கண்டிப்பாக தேவை. சரௌண்டிங்ஸ் நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிற சரௌண்டிங்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சு போகணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உபயோக கேப்டன் ஆர்டர். நம்ம கேப்டனோட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கேப்டன் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஆனால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சேம் லைஃப்ல பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவோட பேச்சுக்கு நான் கேட்டு நம்ம வாழ்க்கை நடந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக லைஃப் சக்ஸஸ் ஆகும். இது எல்லாம் செய்யும் போது ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூல்ஸோட ஒழுக்கத்தோட கோஆர்டினேஷனோட நம்ம கேப்டனோட பேச்சு கேட்டோம்னா நமக்கு கொண்டு வந்த மினிராய் சாரி சார், எல்லாரும் கொஞ்சம் மியூட் வச்சுக்கோங்க சார். யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, யாரும் வீடியோவை ஆன் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. சாரி சார், கண்டினியூ பண்ணலாம் சார். அதை நம்ம எப்படி இதுவே பண்ணோம் சர்ச்சு நமக்கு நல்ல ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா நல்லபடியா பண்ணா நமக்கு கண்டிப்பா நமக்கு ரெஃபரி வந்து நல்ல ஒரு தீர்ப்பு நமக்கு தான் ஃபேவரா பண்ணுவோம். ஏன்னா நம்ம நல்லபடியா பண்ணா பாயிண்ட் நமக்கு தான் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் அதே மாதிரி லைஃப்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜுங்கிறது கடவுள் சார். கடவுள் வந்து நம்ம இங்க நம்ம நடைமுறையை ஃபாலோ பண்ணி வாழ்ந்து அப்பா அம்மா பேச்சு கேட்ட வாழ்ந்தா கண்டிப்பா நம்ம லைஃப் சக்சஸ் ஆகும். அதான் சார் லைஃப் இஸ் கேம் பிளேன்னு சாமி சொன்னாரு. வாழ்க்கை என்பது விளையாட்டு விளையாட்டுன்னு சொன்னாரு. அது வந்து இந்த இடத்துல சாமி வந்து சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன். அவங்க ரொம்ப இதாயிட்டாங்க. நம்ம எல்லாரும் எரிச்சு கிளாப் பண்ணாங்க. கேன்சருக்கு வந்து நான் சாரி சார், நாங்கள் ஒரு ஏதாச்சும் ஜோக்காக தான் ஆரம்பிச்சோம். உண்மையிலுமே நீங்க இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நம்ம சாமி ஸ்கூலை பத்தி அவங்க ரொம்ப இது பண்ணாங்க சார். இதே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாமியோட பிளஸிங்ஸ் ஒவ்வொரு பக்கமும் நமக்கு எங்கெல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் மீட் போறோமோ அங்க எல்லாமே நமக்கு சாமியோட பிளஸிங்ஸ் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கிடைச்சே சார். ஏதோ ரூபத்துல நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எதற்கு சார். இப்போ நம்ம இது இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் சார். அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாமி ஸ்கூல் பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நம்ம தைப்பாளத்துல நான் வந்து உள்ளூர் தைப்பாளையம் தான், லோக்கல்ல நான் வீடு நம்ம ஸ்கூல் பக்கத்துல. அங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா சாமியார் ஆக்கிடுவாங்க, வெறும் வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, பாடம்ல கொஞ்சம் மட்டும் சொல்லி தராங்க, மற்றபடி வேதம் பஜனை தான் பாட்டு பாடி என்ன பத்திரம் பாட்டு பாடிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அது வந்து 2006 இந்த மாதிரி ஆகிடுறோம். அப்ப ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எதுவும் கொண்டு வரணும், நாம கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சிவனேசன் சார் ஒருத்தருக்காரு சார். நம்ம சாய் ட்ரஸ்ட்ல இருக்காரு சிவனேசன் சொல்லி, அவரை போய் நாங்க மீட் பண்ணோம் சார். அவரும் நியூபின் செலப்பான்னு ஒரு சார் பிஎஸ்ஓ ஒரு கிறிஸ்டின். அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு வரீங்க, நம்ம ஸ்கூலுக்கு வரீங்க, கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல நீங்க டெவலப் பண்றதுக்கு என்ன விதமான பண்ணி கொடுக்குறோம், பண்றோம், பசங்க உருவாக்குங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பூஸ்டப் கொடுத்தாங்க சாமி. அவர்
நியூ அவர் கிருஷ்ணன் தான் அவர் ரூமை பார்த்தீங்கன்னா நம்ம சாமி படங்கள் இருக்கும். அது ரொம்ப வேதவாக்க எடுத்து நம்ம கண்டிப்பா உள்ள இறங்கி செஞ்சு செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 பேர் 6 பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட் வாங்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீ சீட் வாங்கிட்டு இருக்காங்க. வெரி ஃபியூ நம்ம பசங்க பாத்தீங்கன்னா 10th ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து லோக்கல் எல்லாத்தையும் நம்ம சாமி வந்து வாயடை வச்சுட்டாரு. இது ஒன்லி பஜனை மட்டும் இல்ல, எல்லா வகையிலையும் இந்த ஸ்கூல்ஸ் வந்து நம்ம இது பண்றாங்கன்னு சொல்லி சாமி வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு வந்து ஸ்கூலை வந்து நமக்கு இது பண்ணிருக்காரு சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ எது தேவையோ அப்போ சாமிக்கு தெரியும் சார். அதை கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காரு. நாமளும் அந்த அளவுக்கு உண்மையா இருந்து மனசார அவரை நம்ம ஒரு காரியத்தை இறங்கணும்னா கண்டிப்பா நமக்கு லைஃப் ஃபுல்லா நாங்களோட கருணை என்னைக்கு இருக்கும் அப்படிங்கறத நாங்க ஒவ்வொரு அனுபவத்திலையும் நாங்க பட்டிருக்கோம் சார். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு சார். நம்ம ஒரு இன்னொரு டைம் சான்ஸ் கிடைக்கும் நாங்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாங்கள் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ சார். அந்த வாய்ப்பு அனைத்திற்கும் நீங்க படித்த மாதிரி உங்களுடைய இதயத்தை விசாலப்படுத்திக் கொண்டிருக்கும். உங்க குழந்தை மட்டும் உங்க குழந்தை நினைக்காம ஸ்கூல்ல இருக்க எல்லா குழந்தைகளும் உங்களுடைய குழந்தைகள் என்று பகவான் சொன்ன மாதிரி விசாலப்படுத்திக் கொண்டனால உங்களுக்கு இந்த அருள் கிடைக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம். சார் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்து கேட்கப்படுது. லைஃப் இஸ் அ கேம் பிளேட் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நம்ம ஜஸ்ட் விளையாட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா அந்த விளையாட்டுல இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கிறது இன்னைக்கு நல்ல நல்ல முறையில ரொம்ப ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவல நம்ம வந்து நம்மளை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருந்தீங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு சார். வேற யாருக்கா ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ தெரிவிக்கலாம் சார். தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து அடுத்த சாய் கிருஷ்ணா அவர்கள். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சனாதன சாரதி மே 2019. எனக்கு கொடுத்த தலைப்பு உண்மையான பக்தன் யார். பெரிய பண்டிதர் ஒருவரின் கீதை உபன்யாசத்தை கேட்டுக் கொண்டிருந்த பாமரனை பற்றிய கதை இது. பண்டிதரின் மேதாவித்தனமான விமர்சனங்களும் ஒவ்வொரு சொல்லுக்கு அவர் கூறிய விளக்கமும் எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். அவர் கூறிய எதுவும் பாமரனின் தலைக்குள் நுழையாத போதும் அவன் மிக கவனமாக கேட்பது போல் இருந்தது. ஏனென்றால் அவன் எப்போதும் கண்ணீர் சிந்திய வண்ணம் இருந்தான். அவன் ஏன் அழுகிறான் என்று கடைசியில் பண்டிதர் கேட்டபோது அவனுடைய சிரத்தையும் பக்தியும் எல்லோரையும் வியக்க வைத்தது. ரதத்தில் தேரோட்டியாக உட்கார்ந்து கொண்டு நெடுநேரம் பின்புறம் கழுத்தை பாதி திருப்பி வைத்துக் கொண்டு மந்த புத்தி கொண்டு அர்ஜுனனுக்கு புரிய வைத்த பகவானின் சிரமத்தை நினைத்து பார்த்து அழுததாக அவன் கூறினான். அவருடைய கழுத்து எவ்வளவு வலித்திருக்கும் என்று கேட்டு விசும்பினான் அவன். இதுதான் உண்மையான பக்தி. ஆன்மீக வெற்றிக்கு நிச்சயமான நுழைவுச் சீட்டு இது. அவன் புராண பாத்திரங்களோடு ஒன்றி போய்விட்டதனால் அவனுக்கு அந்த காட்சி உயிர் தெளிந்து கண் முன் தோன்றியது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா. இதில் நான் புரிந்து கொண்டது, இறைவன் இதயத்தை பார்க்கிறார், வெளிப்புற பக்தியை அல்ல. உள்ளத்தில் எழும் உணர்வே முக்கியமானது. அறிவை பார்ப்பதில்லை, செல்வத்தை பார்ப்பதில்லை, உன் சாதனைகளை பார்ப்பதில்லை. நீ மற்றவருக்காக காட்டும் அன்பை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். கண்ணப்ப நாயனார் படிப்பறிவில்லாத வேடர். விலங்குகளை வேட்டையாடுவது தவிர வேறொன்றும் தெரியாது. அவர் சிவபெருமானுக்கு காட்டுப்பன்றியின் மாமிசத்தை பிரசாதமாக படைக்கிறார். சிவபெருமான் கண்ணில் வடியும் இரத்தத்தை பார்த்து இதயத்தில் பொங்கிய அன்பினால் தன் கண்ணை எடுத்து சிவலிங்கத்தின் கண்ணில் வைக்க முன்வந்தார். அதனால்தான் அவருக்கு கடவுள் தரிசனம் கிடைத்து முக்தி கிடைத்தது. படிப்பறிவில்லாத மாணவர்கள் ராமனுடைய ஆசையை பெற்றனர்.
காட்டுவாசியான சபரி ஜடாயுவுக்கு ராமர் இறுதிச் சடங்கை செய்தார். இங்கே அறிவு வேலை செய்யவில்லை, அன்பே வேலை செய்கின்றது. பாபாவும் அதை அடிக்கடி குறிப்பிடுகின்றார். அன்புதான் அனைத்துக்கும் அடிப்படை. கடலில் பாலம் கட்ட உதவிய அணிலுக்கு ராமர் முதுகில் தடவி கொடுத்தார். இது அனைத்திற்கும் காரணம் இறைவனிடம் நாம் செலுத்தும் அன்பே. மற்ற உயிர்களிடம் செலுத்தும் அன்பை இறைவன் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். வைஷ்ணவ ஜனதோ நரசி மேத்தாவின் பாடல். வைஷ்ணவன் என்பவன் யார் என்று குறிப்பிடும் பொழுது, யாரொருவன் மற்றவர் துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறானோ அவனே வைஷ்ணவன் என்று கூறுகிறார். இந்த பாடலை அடிக்கடி மகாத்மா காந்தி கலந்து கொள்ளும் மாநாட்டுகளில் பாடச் சொல்லி கேட்பார். ஆகவே அன்பே இறைவன், இறைவனே அன்பு. லவ் இஸ் காட், லிவ் இன் லவ். பாபாவின் அருள்வாக்கு. ஜெய் சாய்ராம். நல்லா பேசுனீங்க சாய்ராம். நம்ம பகவான் நம்முடைய உணர்வை, பாவத்தை தான் பார்க்கின்றார். உணர்வுபூர்வமா இருக்க வேண்டும் அந்த பக்தி என்பது ரொம்ப இதுவா இருக்கின்றார். நாம 2 விதமான பக்தி இருக்கு. நம்ம மனதிலே உணர்வுபூர்வமா கூட வெளியே சடங்குகளாக செய்வது. அந்த சடங்கை விட நாம காண்பிக்கின்ற உண்மையான அன்பை தான் இறைவன் நான் பார்க்கிறான். நீங்க நல்ல உதாரணங்கள் நல்லா கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் சாய்ராம். தேங்க்யூ சார். சாய் கிருஷ்ணா, உங்களுடைய பர்சனல் அனுபவம் ஏதாவது இருக்காப்பா? சாரம் இல்லைங்க சார், எதுவும் இல்லைங்க சார். இல்ல, சாமி லைன்ல வந்து சாமி சர்வீஸ், இப்ப நீ கொடைக்கானல்லாம் சர்வீஸ் போயிட்டு வந்த, புட்டபர்த்தி சர்வீஸ் போயிருக்க, வீட்டுல லோக்கல்ல எல்லாம் சர்வீஸ் கலந்துக்கிற, இதெல்லாம் கலந்துக்கிட்டதுனால உன் மனசுல என்ன தோணுது? மனசுல நிம்மதி சந்தோஷமா கிடைக்கும் சார். வெளியே நம்ம எவ்வளோ வேலைக்கு போறோம், நிறைய பேர் பார்க்குறோம், வரோம், எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு சில சாமி காரியத்துல இறங்கி செய்யறப்போ அந்த நிம்மதி சந்தோஷமா அங்க கிடைக்குது சார். வெளியே எத்தனையோ பேரை பார்க்குறோம், பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்றியே, அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியுதா? இந்த சாமி லைன்ல இருக்கிறதுனால உன்னால சமாளிக்க அந்த தைரியம் அதெல்லாம் கிடைக்குதா? அதனால அது எப்படி சமாளிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வருதா? அதான் சார், ஒரு தைரியம் கொடுக்கறதே சாமி தான் சார் நான் சொல்லுவேன். அவ்வளோ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து எதுவும் பண்ணி தைரியமா செய்யற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை சார். நான் எதா இருந்தாலும் சாமிகிட்ட தான் கேட்பேன். அது ஏதோ ஒரு வகையில எனக்கு சாமி பண்ணி கொடுத்துறாரு சார். எப்போ நம்ம சர்வீஸ்க்கு எங்க போனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதோ ஒரு தர்ஷனம் ஏதோ ஒரு வழியில எனக்கு கிடைக்குது சார். அவர் இருக்காருங்களா இந்த ஃபீலிங் என்னால உணர முடியுது. அந்த மாதிரி தான் சார் எனக்கு எப்போ எங்க சர்வீஸ் போனாலும், கொடைக்கானல் போனாலும் சரி, புட்டபர்த்தி போனாலும் சரி சார், எங்க போனாலும் ஏதோ ஒரு வகையில எனக்கு அந்த ஃபீல், அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்குது சார். எப்படி மற்ற பிரார்த்தனைகளோட அமைதியை, சாந்தியை வேண்டுங்கிறார். அமைதிதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஆசை நிறைவேற அடுத்த ஆசையை கேட்டுட்டே இருப்பீங்க. அதனால அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆனந்தமும் அமைதியும் தான் மிக முக்கியமானது சார். கண்டிப்பாங்க சார். பரவாயில்ல. அப்போ வந்து ஒரு நிம்மதி கிடைக்குது சாமி லைன்ல இருக்கும்போது, சாமியை நினைக்கும் போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்றேன். இது நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்கிட்ட சொன்னா அவங்க எடுத்துக்கிறாங்களா? அவங்க ஏதாவது உனக்கு வந்து உங்க கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எப்படி அது வியூ பண்றாங்க? நீ எப்படி அதை மேனேஜ் பண்ற? சார் அவங்க அவங்களும் நம்ம வந்து இப்ப எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லும் போதுங்க சார் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடும்போது வந்து இவங்க என்ன சாமிங்கிறான் அப்படி ஒரு டீஸ் பண்ற லெவல்லே தாங்க சார் அவங்க நினைச்சிட்டு வராம இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் அவங்களும் வந்து அவங்களுக்கு அந்த உணர்ச்சியை வந்து அங்க கூப்பிட்டு போய் காட்டும் போதுதான் அவங்களும் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வரதுக்கு வராங்க சார். அவங்க மனசு அப்பதான் இதாவது இருக்குங்க சார். அங்க வந்து ஒரு நிம்மதி சந்தோஷமும் கிடைக்குதுங்கிறத அவங்களும் உணர்றாங்க. அதனால இப்ப அவங்களும் வராங்க சார். மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சொன்னீங்க சார். ஏன்னா அந்த நீங்க அனுபவித்தீர்கள், அந்த அனுபவத்தை அவர்களும் உங்களோட வந்து
சாய் கிருஷ்ணன் பெரியவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது இந்த ஆன்மீக லைன்ல வந்தாக்கா தெரிஞ்சுக்க முடியுதா? கண்டிப்பாங்க சேரம். அந்த டிசிப்ளின்ங்கிறது வெளியே நம்ம எப்படி வேணா நம்ம இருந்துட்டு வந்துடலாம் சேரம். இப்போ புதுசா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரும்போதும் அவங்க வந்து புதுசு புதுசா கத்துக்கிறாங்க சேரம். நிறையவே கத்துக்கிறாங்க. ஒரு சைலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, யார்கிட்ட எப்படி பேசணும், மரியாதை எப்படின்னு அதான் எல்லாமே கத்துக்கிறாங்க சேரம். அதை அவங்க ஃபாலோ பண்றதுக்கும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க சேரம். ரைட், அவ்வளோ பண்ணுக்கும் பேசணும். அப்போ பாப்பாக்கிட்ட எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசணும், நம்மளோட சின்ன வயசு கம்மியா இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசணும், அதெல்லாம் வந்து நம்மளால இங்க கத்துக்க முடியுது இல்லையா? அது உனக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு அப்படி தோணுது இங்க வரும்போது. ஓ, நம்ம பெரியவங்ககிட்ட இப்படி பேசணும், பொறுமையா இருக்கணும். நிறைய அப்படியே நானும் மிஸ்டேக் பண்ணிடுறேன் சம்டைம்ஸ். அது மாதிரி நடந்துடுறேன்னா அப்புறம் வந்து தோணுது, அடடா சாமி இது சொல்லலையேன்னு தோணுது. ஸோ அதனால உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா? பலவாடி தோணிருக்குங்க சேரம். நானும் அந்த மிஸ்டேக்ஸும் நிறைய பண்ணியிருக்கேங்க சேரம். அது தோணி இப்போ ஒரு வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணிட்டா அப்புறம் திரும்பி நம்ம அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட அந்த சாரி கேட்கல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க சார். நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கணும். அந்த மாதிரி